தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த வாரத்திலே 1 யோவானுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி சில வசனங்களை நாம் தியானித்தோம். 18வது வசனம் துவங்கி 17வது வசனம் துவங்கி அதனுடைய 24ஆம் வசனம் வரைக்குமாக கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதிலே ஒரு மனுஷனுடைய அன்பு செயல்படக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும் என்பதை பிரதானமாக 2 வசனங்கள் 17, 18 நாம் கண்டோம். அதன் பின்பதாக 19 முதற்கொண்டு 24 வரை இருக்கின்ற வேத வசனத்திலே நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும் என்ற விதத்தில் நாம் அதனை கண்டோம். ஏனென்றால் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அதுல இருதயம் என்பது மிக முக்கியமாக மிக பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் இருதயத்திலும் பெரியவராக இருக்கக்கூடிய சகலத்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு என்பதும் அங்கே நமக்கு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 21வது வசனத்துல இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருக்குமானால் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? நாம் கேட்கக்கூடிய விண்ணப்பங்களை ஆண்டவர் தாமே அதனை கேட்டு அதற்கு ஏற்றவனமாக பதில் தருவார் என்பதும் அதன் மூலமாய் உறுதிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனை சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் கடைசியாக 24வது வசனத்திலே நமக்குள் வாசம் செய்யக்கூடிய ஆவியானவர், நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் நாம் அவரில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறார். ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் நிறைவு செய்து 4ஆம் அதிகாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அதனுடைய முதல் 6 வசனங்கள் நமக்கு வாசிக்கும் பொழுது திடீரென்று வேறொரு சிந்தனை நமக்கு சொல்வதை போல் நமக்கு தோன்றும். ஏனென்றால் இந்த 3ஆம் அதிகாரம் அல்லது 2 முதற்கொண்டு நீங்கள் வாசித்து வரும் பொழுது நடைமுறையாக அநேக சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லிக் கொண்டே வருகிறார். சத்தியங்களை சொல்கின்றவர் இடையிலே சில பரீட்சைகளை வைக்கிறார். Whenever he is explaining some of the truths concerning the practical aspect of the church, he is also bringing on some of the tests with which we can find out that we are in line with God. தேவனுடைய கூட நாம் இன்னமும் சரிவர நாம் அவருடைய கூட தான் நடக்கிறோம் என்பதற்கு அதற்கான சத்தியங்களை நடைமுறையான சத்தியங்களை சொல்லிவிட்டு இடையிடையே பரீட்சைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் வைக்கிறார். அப்பனா ஒரு தியரி கிளாஸ் முடிச்சு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு தியரி முடிச்சு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இதைத்தான் நீங்க அந்த யோவானுடைய நிருபத்துல நீங்கள் தனித்தனியாக பகுத்து பிரித்து படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். அதே சொல்லக்கூடிய யோவான் இப்பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நடைமுறை விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இருதயத்தை சோதித்து பாருங்கள், டெஸ்ட் யுவர் ஹார்ட் என்று அவர் சொல்லிவிடுகின்றார். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக வரும் பொழுது சத்தியத்தை சொல்லியிருக்க வேண்டிய அப்போஸ்தலனாகிய யோவான் இப்பொழுது 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் இருதயத்தை சோதித்து பார்க்க சொல்லிவிட்டு அடுத்ததாக இருதயத்திலே இருக்கக்கூடிய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை நீங்கள் சோதித்தறிய வேண்டும் என்று நமக்கு முன் வைக்கின்றார். ஆஃப்டர் testing your heart, after testing your inward beings, your emotions, your seat of emotions, we also need to test the spirit. அதைத்தான் முதல் 6 வசனங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதற்கொண்டு 6 வரை இருக்கின்ற வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எடுத்துரைக்கிறார். அந்த வசனங்களை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் தாம் இன்றைக்கும் நம்மோட கூட பேசுவாராக. இந்த 6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது when we read chapter 4 verse 1 down to 6, what do we primarily understand? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் அந்த வசனத்தை ஆரம்பிக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் தாமே அப்போஸ்தலனாகிய யோவான் அதனை சொல்லும் பொழுது believe not every spirit, நீங்க எல்லா ஆவியையும் நம்பாதிருங்கள், நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்றுதான் அதனை நேரடியான ஒரு வார்த்தையாக நேரடியான ஒரு கட்டளையாக அப்போஸ்தலனாகிய யோவான் இங்க ஆரம்பிக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே வாசித்து வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நல்லதொரு வார்த்தை, beloved, பிரியமானவர்களே. அவர் ஒரு பாஸ்டரல் அப்ரோச், ஒரு மெய்ப்பத்துவத்தினுடைய ஒரு அணுகுமுறையை இவ்விடத்திலே அவர் பயன்படுத்தி இந்த வசனங்களை ஆரம்பிக்கிறார். நாம் இதனை தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தை நாம் 4 பகுதிகளாக, இந்த 6 வசனத்தை 4 பிரிவுகளாக நான் பகுத்து இதனை சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த குறிப்பிட்ட உலகமானது, நாம் வாழக்கூடிய சபையாக இருந்தாலும், நாம் இருக்கக்கூடிய ஐக்கியப்படக்கூடிய சபை, நாம் இருக்கக்கூடிய உலகம், நம்முடைய சமூகத்திலே பார்க்கும் பொழுது அநேக சப்தங்கள் எழும்புகின்றதை நாம் பார்க்க முடியும். We can hear many voices when we live around. The world is flooded with different voice around. நம்மை சுற்றுமாக பல எண்ணங்கள், பல கருத்துக்கள், பல சிந்தனைகள், பல சப்தங்கள் எழும்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட சப்தங்கள் எங்கே இருந்து வருகிறது என்பது மிக முக்கியமானது. We also need to know about the source or the origin of these voice which we hear in our day-to-day activities. அனுதின வாழ்க்கையிலே நாம் கேட்கக்கூடிய, கேள்விப்படக்கூடிய சப்தங்கள் எங்கே இருந்து வருகிறது?
ஏனென்றால் நாம் இன்றைக்கு போனை நம்ம திறந்தோம்னு சொன்னா அநேக செய்திகள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது. அநேக வேத வார்த்தைகள் என்று சொல்லி நாம் கிடைக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அநேக அனுதின தியானங்கள் நாம் கேட்கின்றோம். அதே போல அனுதின செய்திகள் என்று சொல்லி அனுதினமாக வருகின்றது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 1 minute நியூஸ், 1 minute டிவோஷனல் தாட், 5 minute டிவோஷனல் தாட், 3 minutes டிவோஷனல் தாட், ஷார்ட் டிவோஷனல் பேசேஜ் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றாக வருகிறது நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த சப்தங்களுக்கு இடையிலே இந்த சப்தங்கள் எங்கே இருந்து நமக்கு வருகின்றது? From where do we get these thoughts? என்றால் இவைகளை நாம் சரியான விதத்திலே பகுத்து பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்வதைப் போல பலவிதமான உபதேசத்தினுடைய காற்றுகளாலே அலைவுபட்டு திரிகிற படகை போல் நாம் போய்விடுவோம். We will be tossed by various amount of or different of our diverse doctrinal truth that are spreading in the world on a day-to-day basis. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியன்ஸ் chapter 4ல வந்து நமக்கு எச்சரிப்புண்டாக சொல்லுகிறார். ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த 6 வசனங்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், not every voice is from God. நாம் கேட்கக்கூடிய எல்லா சப்தங்களுமே தேவனிடமிருந்து வரக்கூடிய சப்தங்களாக இல்லை. எல்லா ஆவிக்குரிய அனுபவமும் அது உண்மை உள்ளதாக இல்லை என்பதும் இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அதன் வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு தெளிவாக புரிய வரும் என்றுதான் நான் நம்புகின்றேன். அதனுடைய முதல் வசனத்தை நாம் தியானிப்போம். முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது the call to discernment, இதைத்தான் முதலாவதாக சொல்லுகிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? பகுத்து பார்க்க வேண்டும். You need to discern between right and wrong. You need to discern between the right spirit and a wrong spirit. சரியான ஆவி எது என்பதை குறிப்பிட்டும் தவறான ஆவி என்பதை குறிப்பிட்டும் நீங்கள் பகுத்து பார்க்க வேண்டும். நீங்கள் கேட்கக்கூடிய சத்தம் எங்கே இருந்து புறப்படுகின்றது? நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சத்தத்தினுடைய சோர்ஸ் எங்கே இருந்து வருகிறது? Where is the origin of the sound or the voice that you hear in your life? உங்க வாழ்க்கையில நீங்கள் கேட்கக்கூடிய சத்தம் எதுவாக இருக்கிறது? ஏனென்றால் நாம் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது, இந்த நாட்களில் மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய யோவானுடைய காலகட்டங்களில் இருந்தே பார்க்கும் பொழுது எனக்கு தேவன் தோன்றுவித்த சிந்தனைகள், these are the thoughts that came to my mind, these are the thoughts came to my mind through the instigation. எனக்கு ஏவுதலினாலே வந்த வார்த்தை என்று சொல்கிறார்கள். நான் உங்களுக்காக நினைத்து ஏவுகின்ற ஏவப்பட்ட உங்களுக்காக நினைக்கும் பொழுது தோன்றின வார்த்தை என்று சொல்லப்படுகிறது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நாம் அதனை பார்க்கிறோம். ஆனால் இந்த சத்தங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் பரிசோதித்து பார்க்கும் பொழுது இது உண்மையாகவே தேவனிடமிருந்து வந்ததா அல்லது வேறே ஆவியை உடையவர்கள் மூலமாக வந்ததா என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான், believe not every spirit, ஏனென்றால் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் நீங்க நம்பாதீங்க, but try the spirits. நீங்க என்ன பண்ணுங்க? ஆவிகளை பகுத்து பார்க்க வேண்டும். அதைத்தான் சொல்றது, there is a clear call to discern the spirit. தெளிவாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய சத்தங்களுக்கு அதனுடைய சோர்ஸ் எங்கே, அதனை நீங்கள் பகுத்து பார்க்க வேண்டும். You need to discern. You don't believe simply. உங்களிடத்திலே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சும்மா நம்பிராதீங்க. சும்மா சரிதான், இதுவும் தேவனுடைய வார்த்தை தான், அதுவும் தேவனுடைய வார்த்தை தான், இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், எல்லாமே சரிதான் என்று ஒருபோதும் நீங்கள் நம்பிவிடாதீர்கள். சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You need to test. இங்கே டெஸ்ட் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பொதுவாக நாம் அறிந்திருக்கின்ற வார்த்தை தான் it is to examine, it is to prove, it is to approve after testing. ஒரு குறிப்பிட்ட உலோகம், ஒரு குறிப்பிட்ட மெட்டல் இருக்கின்றது, அந்த மெட்டல் குறிப்பிட்ட ஒரு ப்ராசஸ் ஊடாக கடந்து போகின்றது. It passes through fire or it passes through various stages in cleansing, in proving that it is true. அது உண்மையாகவே சரியான உலோகம் தான், உண்மையாகவே அது தங்கம் தான் என்பதை நிரூபிப்பதற்காக பல நிலைமைகளிலே பல ப்ராசஸ் ஊடாக அது கடந்து செல்கின்றது. அதன் பின்பதாகத்தான் இது 22 கேரட், இது 24 கேரட், இது சுத்தமான வெள்ளி, இது சுத்தமான இரும்பு என்று சொல்லி அவர்கள் முத்திரை பதிக்கிறார்கள். Unless and until it is proved, unless and until it goes through a various process of being tested, நாம் பரீட்சையினூடாக நாம் அதனை அந்த பரிசோதித்து பரீட்சையினூடாக இந்த குறிப்பிட்ட சத்தியங்கள் செல்லாதிருக்கும் பட்சத்திலே இது உண்மையானது, இது தேவன் நமக்கென்றும் கொடுத்திருக்கின்ற சத்தியங்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல்
போய்விடும் என்பதை இங்கே சொல்கிறார். அதற்காக தான் அந்த டெஸ்ட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி டெஸ்ட் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? whether they are of God because many false prophets have gone out into the world. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்பதை சோதித்து அறிவுகள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலே சொல்லும் பொழுது false teachers secretly being the destructive heresies. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இங்க சொல்லப்படக்கூடிய யோவான் வாழ்ந்திருந்த நாட்களிலும் பவுல் வாழ்ந்திருந்த நாட்களிலும் அதே போல பேதுரு வாழ்ந்திருந்த நாட்களிலும் பார்க்கும் பொழுது இவர்கள் யாராக இருந்தார்கள்? இவர்கள் சபைக்குள்ளாக தவறான வேத புரட்டுகளை ஹெரெசி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பிரசங்கித்து வந்தார்கள். இவர்களுடைய போதனை நாம் கேட்கும் பொழுது ஏறக்குறைய என்னவா இருக்கும்னா சரியான போதனையை போல் நமக்கு தோன்றும். இட் மே பி a seductive preaching. It may be a preaching which will attract the mind. சொல்லக்கூடிய மனதிற்கு மிகவும் கவர்ச்சிகரமான இருக்கக்கூடிய வார்த்தைகளாக அது தோன்றும். அது கேட்கின்ற பொழுது இது சரிதானோ, இது சரியாகத்தான் இருக்கின்றது என்றும் கூட நாம் உணர்ந்து கொள்வதற்கும் நம்புவதற்குமான வாய்ப்புகள் இருக்கும் என்றுதான் பேதுரு, பவுல், யோவான் போன்றிருக்கிறவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும் கூட மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்திலே சொல்லும் பொழுது காலங்கள் கடைசியாகும் பொழுது அல்லது கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இதோ உலகத்திற்குள் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். They will come into this world to deceive you. They wanted to deceive you. உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களை வசீகரித்து தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏதுவாக இருந்து உங்களை வசீகரித்து அவருடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்கக்கூடிய உபதேசத்தினின்று உங்களை வழுவி போக செய்ய வேண்டும் என்றும் விரும்புவார்கள். They want to deceive us so that we will swift away from the true doctrine concerning Jesus Christ. இதைத்தான் அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் வந்து நேரடியாக வந்து இது நாங்க கேள்விப்பட்டதுன்னு சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பிரசங்கத்தினூடாகவே தங்கள் ஜனத்தோட கூட பேசும் பொழுதே அவருடைய எண்ணங்களை, அவருடைய மாற்று கருத்துக்களை அல்லது தவறான உபதேசத்தை புகுத்தி விடுவார்கள். நேரடியாகவே இது தவறான உபதேசம், இது வித்தியாசமான எண்ணம் என்றவர்கள் சொல்வதில்லை. They will not speak outright that these are the different thought that I have heard. These are the different thought I am going to preach. அப்படி சொல்லி யாரும் பிரசங்கிக்க மாட்டாங்க. நீங்க கள்ள போதகர்களோ அல்லது இருக்கக்கூடிய தவறான உபதேசத்தை பிரசங்கிப்பவர்கள் நீங்க கேட்டீங்கன்னா யூடியூப்ல நிறைய இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க யாருமே வந்துட்டு என்ன சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் வந்துட்டு தவறான உபதேசம், இதெல்லாம் ஒரு வித்தியாசமான உபதேசம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா when we tell that it is a different doctrine or different teaching, we will come to know, we will be alerted before. நமக்கு முன்பதாகவே அலர்ட்டிங் வந்துடும். ஆகவேதான் இந்த டிசெப்ஷனுக்குள்ளாக வெளிப்படுத்தும் பொழுது அவர் என்ன சொல்வார்கள்? இதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். These are the truth that has been revealed unto you. The revelation, reveal என்ற வார்த்தையை அவர்கள் பொதுவாக பயன்படுத்துவார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்தி இதிலிருந்து எனக்கு தோன்றின சிந்தனைகள் இதுவாக இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு எடுத்துரைக்கக்கூடிய சிந்தனைகள் இதுவாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது நாம் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும். We need to be alert whether this truth are in line with whatever that has been written by apostles and has been preached by them. அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே போதித்து அவர்கள் வழிநடத்தி சபையை திருத்தி கொண்டு வந்தார்களே, அந்த விதத்தில் உள்ளதா என்பதை நாம் அந்த போதனையை உரசி பார்த்து கண்டறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய we are all emotional beings. நம்ம எல்லாருமே உணர்வு ரீதியாக இருக்கக்கூடியவர்கள், நம்ம எல்லாருமே உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அது நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார் என்று சொன்னால், சபைக்குள்ளாக பிரவேசித்து சபையில் இருக்கின்ற வீடுகளுக்குள்ளாக பிரவேசித்து அந்த குடும்பங்களுடைய கூட பேசும் பொழுது என்ன சொல்வார்கள்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நிலை தடுமாறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு பின்பதாக வழி மாறி போகக்கூடியவர்களுடைய வீடுகளிலே பிரவேசித்து இப்படிப்பட்ட போதனைகளை அவர்கள் சொல்லுவார்கள். அது நிமித்தமாகத்தான் ஜனக்கூட்டங்கள் அவர்கள் பிரிந்து வேறு மார்க்கங்களுக்குள், வேறு நம்பிக்கைக்குள்ளாக, வேறே கள்ளத்தீர் போதனைக்குள்ளாக போவதற்கான வாய்ப்புகள் எழும்பக்கூடியதாக இருக்கு. அதுலதான் பவுல் இங்கே யோவான் சொல்லும் பொழுது you need to discern the spirit. பிரசங்கிக்கக்கூடிய அந்த போதனையை நீங்க பகுத்து பார்க்க வேண்டும். அதனுடைய சோர்ஸ் யாரு? இங்க சொல்லும் பொழுது they are of God. whether they are of God, அவங்க என்னது? அவங்க தேவனாலே உண்டானவர்களா அல்லது தேவனாலே அனுப்பப்பட்டவர்களா என்று நாம் சிந்தித்து அறிய வேண்டும் என்று
சொல்லப்படுகின்றது. 1 தெசலோனிக்கேயர் 5:21 சொல்லும் பொழுது, டெஸ்ட் எவ்ரிதிங், ஹோல்ட் ஃபாஸ்ட் வாட் இஸ் ட்ரூ. எல்லாவற்றையும் நீங்க பரிட்சித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறார், you need to test everything including the preaching that I preach unto you. தெசலோனிக்கே சபைய மக்களே, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கின்ற அந்த போதனையை கூட நீங்க என்ன செய்யணும்? பரீட்சித்து பார்க்கணும். சும்மா நீங்க நம்பிராதீங்க. Don't believe just because that Apostle Paul, the greatest writer in the New Testament, have given you these things. இத சொல்றதால நீங்க நம்பிராதீங்க. Don't just believe it. You need to test even if it is Apostle Paul. அதுல உங்களுக்கு நலமானது எதுவோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11 சொல்லும் பொழுது, பெரேயா மக்கள் அவர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட சத்தியம் உண்மையுள்ளதோ இல்லையா என்பதை பற்றி அவர்கள் சோதித்து அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்க உபாகம் 13:1-3 எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்படும் பொழுது, even they will perform some signs and wonders, அவர்கள் சில அற்புதங்களை அடையாளங்களை கூட சொல்லி உங்களை நம்ப வைப்பாங்க. Even if they prove it with signs and wonders, don't just believe them. We need to see whether they are of God. அவர்கள் தேவனாலே உண்டானவர்களா இல்லை என்பதை கண்டறிய வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் இப்பொழுதே உலகத்தில் செயல்படுகிறார்கள். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல, மாறாக இவர்கள் அநேகம் பேர் தோன்றியிருக்கு. not one but just there are many people, அநேகர் இருக்கிறதுனால நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டியது மிக முக்கியமாக இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக verse 2 and verse 3, சரி, இதை சொல்லிவிட்டு சோதித்தறிங்கள் என்று சொல்லுகிறார். What are the guidelines in which we can test the spirit? இந்த எதன் அடிப்படையிலே இந்த ஆவிகளை நாம் சோதித்து பார்க்க முடியும்? இந்த ஆவிகள் உள்ள மனுஷர்கள் அல்லது இந்த சோர்ஸ் இருக்கக்கூடிய கள்ளத்தீர்க்கதரிசிகள் நம்முடைய மத்தியிலே வந்து பிரசங்கிக்கும் பொழுது எப்படி பிரசங்கிப்பார்கள்? அதை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? அதைத்தான் 2-3வது வசனத்தில் அவர் சொல்கிறார், the test of Christology. கிறிஸ்து இயலை பற்றி இருக்கக்கூடிய அல்லது கிறிஸ்துவை பற்றி இருக்கின்ற போதனைகளின் அடிப்படையில் நீங்கள் இவர்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம். You can try to identify based on the test of Christology. அவர்களுடைய கிறிஸ்து இயல் எப்படி இருக்கிறது? What is their theology about Christ? கிறிஸ்துவை பற்றி அவர்கள் சரியான உபதேசத்தை, சரியான கோட்பாடை வைத்திருக்கிறார்களா? ஏனென்றால் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு 3 வழிதான் தெரியும். There are only 3 ways in which these false prophets will enter into the congregation of God. First, they will cause some doubt. ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுவாங்க. இரண்டாவதாக, they will outrightly deny some of the facts. இரண்டாவதாக, சில குறிப்பிட்ட சத்தியத்தை அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள், மறுதலிப்பார்கள். இது இல்லை என்பதை அடித்து சொல்வார்கள். இதை இல்லை என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக என்ன பண்ணுவாங்கன்னா, they will try to distort the truth. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்தியங்களை சற்று திரித்து இது இப்படி அல்ல என்று சொல்லி இதுதான் புது சத்தியம், இது நவீன சத்தியம், these are the new thoughts, இது புதிய யுக்தியினுடைய சத்தியங்களாக இருக்கிறது என்று அவர்கள் போதிப்பார்கள். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட டெஸ்ட் எப்படி? not based on the new theology, not based on the liberal theology, not based on something that has come new in the 21st century, but go back to the scriptures. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த புது யுக நவயுக சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த நவயுக சிந்தனைகள் 21ஆம் நூற்றாண்டினுடைய சிந்தனைகள் இது வல்ல நமக்கு முக்கியமானது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது எங்கே குறிப்பிடுகிறார்? தனக்கு உண்டான சிந்தனைகளை அவர் குறிப்பிடவில்லை, தனக்கு உண்டாக இருக்கக்கூடிய தோற்றங்கள் மனதினுடைய எண்ணத்தை அவர் குறிப்பிடவில்லை. மாறாக, you need to go back to the scriptures and see what it has been told about Christ. கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா you can identify the source of the person who is preaching. அதைத்தான் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? 2-3வது வசனத்திலே, தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்திலே இருக்கிறது. தெளிவாய் சொல்கிறார். There is no doubt. It is clear. It is black and white. It is perspicuously told that it is through the doctrine of Jesus Christ. ஏனென்றால் இருக்கக்கூடிய பிரதானமான அவர்களுடைய தாக்குதல், இருக்கக்கூடிய வேத புரட்டு எங்கே இருந்து ஆரம்பிக்கும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கோட்பாடுகள் பற்றி தான், அவருடைய வாழ்க்கையில் இருந்துதான், அவருடைய உபதேசத்தில் இருந்துதான் அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள் அல்லது அநேக கல் போதகர்கள் உருவாகி இருக்கின்றதை நீங்கள் காலத்தினுடைய சரித்திரத்தில் எடுத்து பார்க்க முடியும். ஏனென்றால் முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்திருந்த இந்த புரோட்டோ நாஸ்டிசம் அல்லது இந்த நாத்திகவாதிகள், ஞானவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன நம்பினார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இவருக்கு தேவன் என்று நம்புகிறார்கள். சரி, தேவன் என்று சொன்னால் மனுஷன் நம்ப மாட்டாங்க. சரி, மனுஷன் சொன்னீங்கன்னா தேவன் என்பதை நம்ப மாட்டோம். So they are accepting partial truth about Christ. They will never deny outrightly the complete doctrine of Christ. தெளிவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்கக்கூடிய பூரணமான அல்லது பரிபூர்ணமான அவருடைய கோட்பாடுகளை, அவருடைய சத்தியங்களை அல்லது அவருடைய உபதேசத்தை முழுவதுமாய் நிராகரிக்க மாட்டாங்க. They will not deny it completely. They will deny the partial truth of Christ. எப்படி இரண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம ஏற்கனவே அதனை தியானித்திருக்கிறோம். இரண்டாம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் துவங்கி 23, 24 நீங்க வாசிச்சு வரும் பொழுது எப்படி சொல்கிறார்கள்? குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? குமாரனை மறுதலிப்பாங்க, ஆனா பிதாவை ஏற்றுக்கொள்வார்கள். பிதாவை மறுதலிப்பார்கள், குமாரனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப இங்கே கான்ட்ரடிக்ஷன் வருது, இங்கே வித்தியாசம் வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மை ஏற்றுக்கொள்வார்கள். They will accept the deity of Jesus Christ. இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். At the same time they will deny the fact that Jesus can never be a human being. அவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொன்னாலும் அவரை மனுஷீகத்திலே ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? Jesus Christ as a God cannot die. இயேசு கிறிஸ்து இறைவனாக இருப்பார் என்று சொன்னால் எப்படி இங்க மரிக்க முடியும்? அப்ப நமக்கு ஒரு சிந்தனை, ஆமா, கடவுள் சாக முடியுமா? Can a God die? தேவன் அல்லது இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மரிக்க முடியுமா? அப்ப நமக்கு அந்த அவுட்ரைட்டா இயேசு கிறிஸ்து தேவனே இல்லைன்னு சொன்னா நம்ம நம்பிடுவோம். நம்ம நம்ப மாட்டோம். We will not believe the fact. ஏனென்றால் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இறைவன். ஆனால் இயேசு கிறிஸ்து இறைவன் என்பதை சொல்லிவிட்டு அவருடைய மற்றும் இருக்கக்கூடிய குணாதிசயத்தை நிராகரிப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன ஆகும்? நாம் அங்கே கேள்வி கேட்போம். நாம் அங்க என்ன பண்ணுவோம்? ஆமா, இது சரிதான் என்று நாம் நம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆக either Christ true humanity, என்ன சொல்லுவோம்? ஜீசஸ் கிரைஸ்ட் seemed to be human. அவர் மனுஷனை போல ஒரு தோற்றம் அளித்தாரே ஒழிய he looked like a phantom, ஒரு மாயாவியை போல ஒரு தோற்றம் தான் அளித்தாரு. இயேசு கிறிஸ்துவெல்லாம் நம்ம அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது மனுஷீகமாக அவர் வரல. அவருடைய இன்கார்னேஷனை கம்ப்ளீட்டாக they denied. அவருடைய இன்கார்னேஷன் இல்லை என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார் 1ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே எங்கே ஆரம்பிக்கிறார் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, it is not just the deity of Christ that we are preaching, but we are preaching Christ whom we have felt, we have touched upon. நாங்கள் தொட்டதும், நாங்கள் கேட்டதும், நாங்கள் கண்களினாலே கண்டதும், நோக்கி பார்த்ததுமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்கள் போதிக்கின்றோம். அவர் ஜீவனுடைய வார்த்தை, அவர் தேவனாக இருக்கின்றார், அதே நேரத்திலே அவர் மனுஷனாகவும் இருக்கிறார் என்று யோவான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இந்த பிரசங்கியார்கள் என்ன சொன்னாங்க? They tried to distort the truth. They denied the partiality of the truth. They caused the doubt. Then now they bring in the distortion among the people of God. அதனாலதான் இங்க சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, you start with Christ. அப்படி பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய சரியான போதனை கிறிஸ்துவை பற்றி உள்ளதா என்பதை பற்றி நீங்க பாருங்க. அதான் சொல்லும் பொழுது, ஏனென்றால் இங்க என்ன சொல்றாரு? தேவாவியை எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி அல்லது தேவனுடைய ஆவியுடைய ஒரு மனுஷன் எப்படி பிரசங்கிப்பான்? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பது சொல்லுவார். அதே நேரத்தில் இந்த இயேசு கிறிஸ்து மனு உருவெடுத்து வந்திருக்கிறார். Not only that Christ is God, he is also an incarnated person when he came into this world. இந்த பூமியிலே வரும் பொழுது அவர் 100% மனுஷன், 100% இறைவனாக இருக்கிறார் என்பதை தேவனால் பிறக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்வான். அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார். அப்பொழுது இங்க கன்ஃபஸ் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? ஏன் இங்க மறுபடியும் கன்ஃபஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்? கன்ஃபஸ் என்றால் ஹோமோலோகியோ, ஹோமோ சொல்வதை மறுபடியும் சொல்வது, டெல் தி சேம் திங் yet again, மறுபடியும் அதே வார்த்தை மீண்டும் சொல். அப்ப என்ன அர்த்தம்? இந்த இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்தின் பிரகாரமாக சொல்ல வேண்டுமானால் அவர் மனுஷனாக மனு உருவெடுத்து வந்திருக்கிறார். இது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். இதை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் இதை ஒரு மனுஷன் மறுபடியும் சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருக்கிறான். கள்ள தீர்க்கதரிசி அல்ல என்பது புரிய வருகிறது. இங்கே இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்க, Jesus Christ is come in flesh. So the perfect tense, he came and remains. There is an ongoing reality to the humanity of Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மனுஷீகம்
இந்த பூமியிலே அவர் வாழ்ந்திருந்த 33 ஆண்டுகளோடு அது முடிவு பெறவில்லை. அதனோட முடிவு பெறல. இட் இஸ் an ongoing reality. இட் இஸ் an ongoing reality. அவர் தொடர்ச்சியாக இப்பொழுது பார்த்து இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? அவருடைய மனுஷீகத்தை முடிந்து விட்டதா? இல்லை. ஏனென்றால் அப்படி நாம் நம்புவோம் என்று சொன்னால் அவர் இந்த 33 ஆண்டுகள் மட்டும்தான் மனுஷனாக வாழ்ந்தார், மனுஷனாக இருந்தார் என்பதை என்னுடைய கோட்பாடை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இட் இஸ் நாட் சோ. இட் இஸ் an ongoing reality. Who is Christ now? இப்பொழுது கிறிஸ்து யாராக இருக்கிறார்? He is 100% God. At the same time he is 100% human. 100% மனுஷனாகவும் 100% இறைவனாகவும் அவர் இருக்கிறார். அந்த யூனியன் நமக்கு அதை மனுஷீக முறையிலே அதை விலக்கி சொல்லவே முடியாது. We cannot explain the fact more than what is written in the scripture. It is only felt through the Spirit of God who is within us. நமக்குள்ளாக வாழக்கூடிய ஆவியானவர் தான் இதை நமக்கு உறுதிப்படுத்த முடியும். நீங்க பரிபூர்ணமான தேவனும் பரிபூர்ணமான மனுஷனாக இருக்கிறார் என்பதற்கான வேத வசனங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறவைகள் தான். யோவான் சுவிசேஷம் 1:14, பிலிப்பியர் 2 6 முதற்கொண்டு 8, அதே போல் 1 தீமோத்தேயு 3:16, 2 யோவான் 7 எபிரேயர் 2:14 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது it is perfectly proven fact that Christ is 100% God and 100% man. 100% மனுஷனும் 100% இறைவனுமாக அவர் இருக்கிறார் என்பது நமக்கு இதன் மூலமாய் தெரிய வருகிறது. இதை சொல்லிவிட்டு 3வது வசனத்துல அவர் சொல்லும் பொழுது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும். அப்ப இது கான்ட்ராஸ்டாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லாரும் யாருங்க? எதிர் கிறிஸ்துவனுடைய ஆவி. They are the antichrist. It is proven. அது நிரூபிக்கப்பட்ட ஒரு சத்தியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ மாம்சத்துல வந்தார் என்பதை அறிக்கை பண்ணாதிருக்கின்ற எந்த ஆவியாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருக்கிறான்? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவனாக இருக்கிறான். அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இப்பொழுது பூமியிலே செயல்பட்டு இருக்கிறார்கள். There are many antichrists who are still alive in the world. அந்தி கிறிஸ்துனா கடைசி நாட்களிலே அவன் வருவான். அது வாழ்க்கடிக்கப்பட்ட ஒருவன் அவன் வருவான். அதுவல்ல, அவனுடைய ஆவியை பெற்றவனாக சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக நிழல் அல்லது அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதோ அது போலதான் இங்க இருக்கக்கூடிய நபரும் இந்த ஆவியை பெற்றிருக்கின்ற அல்லது அந்த ஆவியினுடைய ஏவுதலினாலே செயல்படக்கூடிய நபர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளாக அந்தி கிறிஸ்துக்களாக உலகத்திலே செயல்பட்டு வருகிறார்கள். They deny the true humanity of Christ. They deny his full deity. அதே போல டிஸ்டார்டிங் இஸ் ஐடென்டிட்டி. இதான் அவங்க பண்றாங்க. அவருடைய உண்மையானவருடைய மனுஷீகத்தை முற்றுமாய் நிராகரிப்பது, அவருடைய இறைத்தன்மை நிராகரிப்பது, அதே போல சொல்லப்பட்ட ஆண்டவருடைய சத்தியங்களை நிராகரிப்பது. எப்படி சத்தியங்களை நிராகரிப்பாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷீகமாக அவர் பாவத்திலே அவருக்கும் பாவத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை படுத்தி சொல்வார்கள். அவர் பாவத்திலே விழுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. He could have sinned, but he did not sin. இதற்கான வசனத்தை எபிரேயர் 2:14, எபிரேயர் 4:15-16 இதெல்லாம் வைத்துக் கொண்டவர்கள் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன? Jesus Christ, when he was living as a 100% human, he could have sinned. அவர் பாவம் செஞ்சிருக்கலாம். அவர் பாவம் செய்வதற்கான எல்லா சந்தர்ப்பங்கள் இருந்தது. அவர் பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்த போதும் அவர் பாவத்திலே விழவில்லை என்றவர்கள் சொல்வார்கள். அப்போ ஏன் அப்படி சொல்லும் பொழுது நம்ம கேள்வி கேட்போம், ஏன் எப்படிங்க இதை சொல்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி அவருக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை என்று சொன்னால் அவர் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும்? How can he be the forerunner for us? How can he be a perfect example for us? Because Hebrews chapter 2:14 says that he has overcome everything. எல்லாவற்றையும் நம்மை போல பாடுகளை பட்டு நம்மை போல சம பாடுகளை அனுபவிக்கின்ற ஒரு நபராக, ஒரு மனுஷனாக அவர் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் என்று கேட்பார்கள். அப்ப நமக்கு தோன்றும், ஆமா கரெக்ட் தான், இவர்கள் சொல்லக்கூடிய போதனை சரியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் they logically try to prove, but it is totally illogical. ஏனென்றால் முற்றுமாக வேதத்திற்கு புறமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. பரிசுத்தமானது என்று சொல்லி லூக்கா 1:35 வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரு, the womb, the Jesus Christ was the holy thing in the womb of Mother Mary. தாயாகிய மரியாளுடைய கருவிலே பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்ட இவருக்குள்ளாக எப்படி பாவம் பிரவேசித்து செயல்படக்கூடும்? யாக்கோபினுடைய நிருபம் 1 வாசிக்கும் பொழுது பாவம் பிரவேசித்து செயல்படுவது எப்படி என்றால், மனுஷனுடைய இருதயத்துக்குள் ஏற்கனவே இந்த சோதனைக்குள் விழுவதற்காக இருக்கக்கூடிய பாவம் உண்டு. அவனுடைய பிறப்பிலே அவன் பாவியாக இருக்கின்றான். பாவம் என்பது கருவிலே உற்பத்தியாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மனுஷனுடைய பிறப்பை காட்டிலும் முற்றும் வித்தியாசமான பிறப்பு. ஏனென்றால் மரியாளுடைய கருவிலே தோன்றி இருப்பது பரிசுத்தமானது. இட் இஸ் தி ஹோலி திங்.
As mentioned in Luke's Gospel, chapter 1, verse 35, there is nothing in Jesus Christ that he could be tempted of sin. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் பாவத்திலே விழுவதற்கும் அல்லது பாவத்திலே அவரை வசியம் செய்வதற்கு அல்லது பாவத்திலே அவரை பரீட்சைக்குள்ளாக வழிநடத்துவதற்கு அல்லது பாவத்திலே ஐயோ பாவம் விழுந்துருவார் என்று சொல்வதற்கு எதுவாக அவருக்குள்ளாக பாவம் என்ற எந்த ஒரு நிலைமையும் அவருக்குள்ள இல்ல. There is nothing with which he can be attracted of sin. If that is so, he can never be God. இப்ப அதனுடைய புரிய வருது நினைக்கிறேன். அதான் அவர்கள் சொல்லக்கூடிய சத்தியத்திலே அவர்கள் திரித்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க சொல்லும் பொழுது நீங்கள் யூனிட் டிசர்ன், நீங்க தெளிவாக நீங்கள் பகுத்து பார்க்க வேண்டும். சத்தியம் எதுவாக இருக்கிறது, சத்தியம் இதுதான் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக பகுத்து பார்க்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு இங்கே கட்டளையாக பிறப்பிக்கிறார். ஆகவே இந்த டெஸ்ட் ஆஃப் கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரீட்சையிலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தோல்வி அடைந்து விட்டார்கள். அப்ப தோற்று போனார்கள் சொன்னா, they have come into this world as the false prophets. They have come into this world as antichrist. கிறிஸ்துவினுடைய எதிர் ஆற்றலை புரியக்கூடிய நபர்களாக இருந்து கிறிஸ்துவுக்கு எதிர்த்து செயல்படக்கூடியவர்களாக கள்ளத்தீர்க்கதரிசிகளாக அவர்கள் இந்த பூமியிலே செயல்பட்டு வருகிறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் நடைமுறையாக சொல்ல வேண்டுமானால், டாக்ட்ரின் மேட்டர்ஸ் டீப்லி. அநேக நேரத்தில் அநேகர் சொல்லும் பொழுது உபதேசம் தான் பெரிய விஷயம் கிடையாதுங்க, நடைமுறையாக இருக்கணும் என்று சொல்வார்கள். Many people used to say that we need to live practically. I agree to it. நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நடைமுறை என்பது எதன் அடிப்படையிலே காணப்பட வேண்டும்? சொல்லப்பட்ட உபதேசத்தின் அடிப்படையில். எந்த நிருபமாக இருந்தாலும் சரி, அதனுடைய சம பங்கு உபதேசத்திற்கு சொல்லப்பட்டுதான் நடைமுறையிலே சொல்லப்படுகிறது. நடைமுறை சத்தியங்களை உபதேசமின்றி சொல்லப்படுவதில்லை. உபதேசமின்றி நடைமுறையும் இல்லை, நடைமுறையும் இன்றி உபதேசமும் இல்லை. So doctrine and the practice goes hand in hand. உபதேசத்தை விட்டுட்டு பிராக்டிக்கலா மட்டும் நம்ம சொல்லிட்டே போனோம்னா அது இன்டெலெக்சுவல் பிரீச்சிங்கா போயிடும். அதே போல உபதேசத்தை பற்றி மட்டுமே நாம் சொல்லிக்கொண்டே போவோம் என்று சொன்னால் அது என்னவா இருக்கும்? அது போர் அடிக்கக்கூடிய தியரிட்டிக்கல், வேற தியரி சப்ஜெக்ட், தியரியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டா போயிடும். So theory and practical have to go in hand so that அது ஒரு தண்டவாளம் போல, ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி ஸ்மூத்தா ரன் பண்ணணும்னா ரெண்டுமே வேணும். We need both of these things. We need practical aspects. We need to have the doctrinal aspects. உபதேச விஷயங்களும் தேவைப்படுகிறது, நடைமுறை சத்தியங்களும் அதற்கு ஒன்றோடொன்று அவசியமாக இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கக்கூடிய சத்தியங்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அதை உராய்வு செய்து அதை உரசி பார்த்து அதை நாம் கண்டறிய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. We need to understand the spiritual influence behind the teaching. நம்ம இன்று கேட்கக்கூடிய அநேக சத்தங்கள் உண்டு. அதுல எது உண்மையானது, எது ஆவியானவரால் வருகின்றது, எது கள்ளத்தீர்க்கதரிசியால் வருகிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதெல்லாம் நம்முடைய மனதிலே, நம்முடைய சத்தியத்தை, நம்முடைய வாழக்கூடிய இடங்களிலே நமக்கு சந்தேகத்தை எழுப்பினாலும் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? What is the confidence we have as a believer? அதான் மூன்றாவது விஷயம், the confidence of the believers. Verse number 4. 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது the confidence என்னங்கிறத அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எடுத்துரைக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க ஜெயித்தீர்கள், you have won over it. அதே சொல்ல, பிள்ளைகளே, மறுபடியும் லிட்டரேச்சர் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நீங்க விசுவாசிகளே, நீங்க பிள்ளைகளே, நீங்க கவலைப்படாதீங்க. You need not worry about it. உலகத்தில் இருக்கிறவன் பெரியவன் தான். உலகத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் தன்னை பெரியவனாக தன்னை காண்பித்து தான் அதிகமான பேரை வசீகரிக்க முடியும் என்று அவன் செயல்படுகிறான். He is that in the world is trying to pull as many people as possible to his side. He may prove that he has some power. தனக்கு ஒரு சில ஆற்றல் உண்டு. ஒரு சிலர் மக்களுடைய வசீகரமான பேச்சினாலே, வசீகரமான தோற்றத்தினாலே அவர்கள் மூலமாக அநேக ஜனங்களை தன்னண்டைக்கு வசீகரித்து இழுக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் என் பிள்ளைகளே, என்னை கேட்கக்கூடிய அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இதை கண்டு எந்த விதத்திலும் உங்களுடைய நம்பிக்கையானது குறைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், you need not fear for these things. You need not to have less confidence in your Christian life because of 3 reasons.
உங்களுக்கு 3 காரணங்களை நான் உங்க முன் வைக்கிறேன். அப்போஸ்தலன் யோவான் சொல்றார், there are 3 reasons with which you can have confidence in the dark world that you are living in. நீங்கள் வாழக்கூடிய இருள் நிறைந்திருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகளால் நிறைந்திருக்கக்கூடிய கள்ள போதனை நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு 3 குறிப்பிட்ட சத்தியங்கள் உங்களுக்கு உண்டு, 3 குறிப்பிட்ட காரணங்கள் உண்டு என்பதை அப்போஸ்தலன் யோவான் இங்கே சொல்கிறார். என்னென்ன காரணங்கள் அவர் சொல்கிறார்? முதலாவதாக, நான் இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற ஆர்டர்ல நான் போறேன். I would like to go from the order in the English Bible. You are of God. முதல்ல என்ன சொல்றாரு? நீங்க யாரு? Who are you? What is your identity? உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்க யாரா இருக்கீங்க? You are of God. நீங்க யாருக்கு சொந்தக்காரர்கள்? யாருக்கு சொந்தக்காரங்க? நீங்க தேவனுக்கு சொந்தக்காரர்கள். You belong to God. You belong to God who has created everything that you see and you cannot see. நீங்கள் பார்க்க முடியாதிருக்கின்ற அனைத்தையும் உருவாக்கின்ற அந்த தேவனுடைய பிள்ளைகளாக, அவருக்கு சார்ந்தவர்களாக, அவருடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்ப யார் உங்க பட்சத்துல யார் இருக்கிறாங்க? தேவன் இருக்கிறார். God is on your side. அப்பனா உங்களுக்கான நம்பிக்கை யார்? உங்களுடைய அஷூரன்ஸ் யார்? உங்களுடைய ஆங்கர் யார்? உங்களுடைய நம்பிக்கை யாராக இருக்கிறார்கள்? உங்களுடைய நங்கூரம் யாராக இருக்கிறார்கள்? தேவனாக இருக்கிறார். God is the anchor of your life. You are of God. எப்படி நீங்கள் அவருக்கு சொந்தக்காரராக மாற முடியும்? How can you be you belong to God? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called as the children of God because of the great love that has been shed to your life and to mine. உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பறந்து விரிக்கப்பட்ட அல்லது விசாலமான அன்பு ஊற்றப்பட்டிருக்கின்றது. அது நிமித்தமாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாக தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு இன்னதென்று நீங்கள் பாருங்கள். இரண்டாவதாக, நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? chapter 3 verse 9 என்ன சொல்கிறது? You are born of God. நீங்கள் தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள். இரண்டாவதாக, அதே வசனத்திலே தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது. You have the seed of God. தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அதனால நீங்க யாராக இருக்கிறீங்க? நீங்க தேவ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். 1 யோவான் 3:24 என்ன சொல்கிறார்? தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கின்றது. அந்த ஆவியினாலே நீங்கள் என்ன நிரூபிக்கிறீர்கள்? What do you prove by the Spirit of God who is abiding in you? That you are in him. நீங்க அவருக்குள் இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாய் அறிந்து கொள்கிறீர்கள். அப்ப நீங்க யாராக இருக்கிறீங்க? What is your identity? உங்க ஐடென்டிட்டி என்ன நீங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? You can boldly say with confidence, I am the child of God. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னுடைய நங்கூரம் எங்கே இருக்கிறது? பூமியில் அல்ல, என்னுடைய நங்கூரம் மேலே இருக்கிறது. எபிரேயர் நிருபத்தில் ஆக்கியோன் அழகாக சொல்லும் பொழுது, ஆத்தும நங்கூரம் கிறிஸ்துவிலே இருக்கின்றது. எங்க இருக்கின்ற கிறிஸ்து எங்க இருக்காருங்க? இப்போ நம்ம இருதயத்தில் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்ற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. Our anchor has been rested completely on the finished work of the Lord Jesus Christ or on him. அவர் மேல இருக்கின்றது. நம்முடைய நங்கூரம் பூமிக்குரியது அல்ல. நம்முடைய ஆங்கர்ங்கிறது பூமிக்குரிய பல மனுஷனுடைய எண்ணங்களோ மனுஷர்கள் டிஃபைன் பண்ற பிரகாரமாக அல்ல. We belong to God. We belong to Christ. We are of God. We are born of God and the Holy Spirit resides in us. யோவான் 1:12-13 சொல்லும் பொழுது நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படும்? We have been received the authority to be called as the children of God. 1 John chapter 5 verse 1 சொல்லும் பொழுது, 1 யோவான் 5:1 சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? Everyone who believes is born of God. விசுவாசிக்கின்ற எவனா இருந்தாலும் சரி, கருப்பன், வெள்ளை, தமிழ, மலையாளி, இங்கிலீஷ்காரன், இந்தியன், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, எந்த வித்தியாசங்க? there is no difference. இனத்தால் வேறுபட்டதில்லை, மொழியால் வேற்றுமை இல்லை, எல்லாரும் ஒன்றாக இருக்கு. we all are same. We all are same. There is no difference. We are the children of God. இதான் ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் சொல்றாரு. இதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன சொல்றாரு பாருங்க. இதை பார்க்கும் பொழுது, you have overcome them. நீங்க அவர்களை வெற்றி கொண்டீர்கள். You have overcome them. அதான் செகண்ட் சொல்றாரு. You have overcome. Victory has already been won. ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள். எப்படிங்க வெற்றி பெற்ற முடியும்? நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில முடிவடையில. Still we are about to live. We will live for
the time that God allows us to live in this world, நம்ம ஆண்டவர் நமக்கென்றும் இந்த பூமியில வைத்திருக்கிற நாட்கள் பரியந்தம் நாம் ஜீவிக்க போகின்றோம். நமக்கும் இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அந்த போராட்டம் அல்ல, இருக்கக்கூடிய எல்லா ஆவிகளோடும் இருக்கின்ற போராட்டங்கள் நமக்கு உண்டு. நிச்சயமாக நமக்கு போராட்டங்கள் உண்டு. பாவத்தோடும் அதே போல உலகத்தோடும் போராட வேண்டி இருக்கின்ற போராட்டம் நிச்சயமாக உண்டு. அப்படி இருக்கின்ற பட்சத்துல you have overcome them, நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படிங்க சொல்ல முடியும்? It is not that you fight, it is the fight of God. அதெல்லாம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரீசன் you are of God. நீங்க தேவனை சேர்ந்தவர்கள் என்று சொன்னா நாம தேவனோடு கூட நெருங்கி இருக்கின்றோம், தேவனுக்குள்ளாக நாம் இருக்கின்றோம், அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் நமக்காக போரிடுகிறவர் யார்? நமக்காக போரிடுகிறவர் யார்? Who will be fighting for our cause? நம்முடைய வெற்றிக்கு யாருங்க போராடுவாங்க? மகதலேனா மரியாள் மற்றும் 3 சகோதரிகள் 3 பெண்கள் உயிர்த்தெழுந்த காலை நேரத்துல எங்க போறாங்க? கல்லறை நடத்துக்கு போறாங்க. போகும் பொழுது ஒரு கேள்வி வருகிறது, நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி போடுவார்கள்? Who will roll away the stone? ஏன்னா 3 பேர் பலவீனமானவர்கள் பெண்கள். They cannot roll away the huge stone. அந்த கல்லறைக்கு வெளியில இருக்கின்றது தள்ளி போட முடியாது, அவங்களால தள்ள முடியாது. So who will roll away? ஆனா அதுக்கு முன்பதாகவே வெற்றி கிடைக்க பெற்றார். எப்படி வெற்றி கிடைச்சது அவங்க வாழ்க்கையில? தூதன் என்ன பண்ணான்னா கல்ல புரட்டி போட்டு கல்லு மேல உட்கார்ந்து இருக்கிறார் தூதன். அப்ப என்ன அங்க இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமும் ரோமர் 8:30 மேல நான் வாசிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, இட் இஸ் நாட் that we are fighting this battle alone. இந்த போராட்டத்தை, இந்த இருக்கக்கூடிய மனக்கலக்கத்தை, நமக்கு நம்பிக்கையற்ற நிலைமையில் எல்லாவற்றையும் நாம் தனித்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நமக்குள் வாசமாயிருக்கின்ற ஆவியானவர் நாம் யார் பட்சத்தில் இருக்கின்றோமோ அவர் போராடுவார். He will fight for us. யோசபாத்தினுடைய வாழ்க்கையில யார் போரிட்டார்கள்? தேவன் போரிட்டார். அவர் சொல்றாரு, நீ அமைதியாரு, you be quiet in your life. மோசே பார்த்தாண்டவர் சொல்றாரு, be still, நீ அமைதியாரு, நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போராட்டம் யார்? இந்த யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது. The war is of the Lord. நான் கர்த்தர் பக்கம் சார்ந்து இருந்து அமைதியா இருந்த போது, it is just that we rely upon God, we trust upon God, we be in God's side. அவ்வளவுதான். தேவனுடைய பட்சத்துல இருந்தா போதுமானது. வெற்றியை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்? அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றவராக இருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்பதை போல நமக்கு வெற்றி பெற்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ரோமர் 8:31 வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? நமக்கு we are more than overcomers. நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். we are more than the conquerors. முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி? கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். வெற்றி பெற்ற ஒருவர், ஒரு போர் வீரன், ஒரு ஜெய வீரன் நம்மோடு இருப்பதனாலே நாம் போரிலே வெற்றி கொள்வது மிக மிக எளிதானது. 3வது காரணம் என்ன சொல்றாரு பாருங்க, கிரேட்டர் இஸ் he who is in you. அதே வசனத்துல உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர், உலகத்துல இருப்பவனை காட்டிலும் பெரியவர். அப்ப நம்ம யாருக்கு நம்ம பயப்படணும்? யாருக்கு நாம் உலகத்தில் இருக்கின்ற நபரை காட்டிலும் தோற்கடிக்கப்பட்ட ஒருவன், பல் பிடுங்கப்பட்ட ஒருவன், இதெல்லாம் நம்ம பொதுவாக சொல்றோம். தோற்கடிக்கப்பட்ட ஒருவனை பார்த்து நம்ம பயப்படணுமா? அல்லது நமக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில நாம் இருக்கணுமா? நம்முடைய கர்த்தர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். நம்முடைய ஆவியானவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். நாம் இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதிராக வரக்கூடிய கேள்விகள், நமக்கு எதிராக வரக்கூடிய சத்தியத்திற்காக வரக்கூடிய போராட்டங்கள், அல்லது சத்தியத்திற்காக வரக்கூடிய எல்லா அந்தி கிறிஸ்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகராக இருந்தாலும் சரி, நாம் பயப்பட்டு நாம் திகைத்து போய் நாம் ஓடி ஒளிந்து மறைந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நமக்காக போராடக்கூடியவர் நமக்குள் இருக்கின்றார். அவர் அந்த போராட்டத்தில் வெற்றி கொள்வதற்கு பெரியவராக, he is greater than the one who brings the wiles of Satan against us. நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா அக்னி அஸ்திரங்களையும் தகர்த்தெறிவதற்கு நமக்குள் வாசமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்? he has the infinite power. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய செயலிலே வல்லமை உண்டு. இதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் கடைசியில சத்ரு எப்படி அழிக்க போறாரு? கத்தி எடுத்து, கம்பெடுத்து, இல்லைன்னா கன் எடுத்து இப்படியா சுட போறாரு? he will just say a word and the enemy will be destroyed. அவருடைய வார்த்தையை சொல்ல போகிறார். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு,
சத்ருவானவன் அழிந்து போக போறான். ரொம்ப பெருசா ஆண்டவர் பண்ண போறது, ரொம்ப பெருசா. ஏன்னா he himself is not going to take a great effort. ரொம்ப பெருசா போராட்டம், 4 நாட்கள் போராட்டம், நீண்ட நாட்களான யுத்தம், லாங் வார் டு பி வேஜ்ட், அப்படிலாம் கிடையாதுங்க. a word will be proclaimed by God and the enemy will be distracted. அந்த எனிமியனுடைய தூதுகளாக வராங்களே இவங்கெல்லாம், இந்த அந்தி கிறிஸ்து, கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அதுக்காக நமக்கு கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். யோவான் 14:16-17 எல்லாம் சொல்லும் பொழுது ஸ்பிரிட் dwells in believers. ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். எபேசியர் 1:19-20 எல்லாம் சொல்லும் பொழுது we have been given the immeasurable greatness of his power in us. நமக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு வல்லமை நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் சோர்ந்து போக அவசியமே இல்லை. நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் நமக்கு வெற்றியை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இதை சொல்லிவிட்டு கடைசியாக 4-5-6 வசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்கள். ஆனால் அதே நேரத்துல you need to differentiate between the voices. அங்க இருக்கக்கூடிய சத்தங்களுக்கு எது தேவனுடைய சத்தம், எது உலகத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் அப்படிங்கறத நீங்க வித்தியாசமாய் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். 5-6 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் உலகத்திற்குரியவர்கள். யார் அவர்கள்? அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், எதிர்கிறிஸ்துக்கள். இவர்கள் எல்லாரும் யாராக இருக்கிறார்கள்? உலகத்திற்குரியவர்கள். ஆகையால் உலகத்திற்குரியவைகளை பேசுகிறார்கள். அவங்க உலகத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. உலகத்துக்குரியவைகளை அவர்கள் பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள். 3வது உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். எத்தனை முறை வேர்ல்டு வேர்ல்டு வேர்ல்டு. அப்ப இது என்னங்க இந்த வேர்ல்டுங்கிறது என்ன அர்த்தம்? அப்ப இங்க முதலாவது சொல்லக்கூடிய they are of the world ன்னு சொன்னா they belong to the system of this world. இந்த உலகம் எப்பேற்பட்ட நிலைமையிலே செயல்படுகின்றதோ அந்த செயல்படுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கின்றது, ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்புக்கேற்ற வண்ணம் தான் இந்த உலகம் செயல்பட்டு வருகிறது. The world has its own system to function. The world has its own style to function. இந்த உலகமானது அதற்கேற்றவனமாக ஒரு பாங்கு உண்டு, அதற்கேற்றவனமாக ஒரு கட்டமைப்பு உண்டு. அதிலே தான் செயல்பட்டு வருகிறது. அதிலிருந்து வந்த அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் தான் இந்த நபர்கள். They belong to the system of this world and they will preach the system of this world. அவங்க வந்து எங்க பிரசங்கிக்கிறாங்க? and they speak of the world. அப்ப எதை பேசுறாங்க? they speak of the system of this world. இந்த உலகத்தினுடைய அமைப்பு என்ன சொல்லுது அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த அமைப்புடைய பிரின்சிபல்ஸ் என்ன, அதனுடைய டீச்சிங்ஸ் என்ன, இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பது என்று சொன்னால் அதைத்தான் போதிப்பாங்க. அவங்க மாத்தி போதிக்க மாட்டாங்க. they will not teach something that is new. they will not have their own thinking. அவங்களுக்குள்ள சொந்தமான திங்கிங் எல்லாம் கிடையாது. அவங்களுடைய கொள்கை ஒன்று உண்டு. ஒரு அரசியல் கட்சி நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா when you take a party of this world, any party, அவங்களுக்கு பார்ட்டிக்கு என்ன இருக்கும்? they will have the ideology, they will have the கொள்கை. அவர்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கை எப்படியோ அதற்கேற்றமாகத்தான் அதனுடைய தலைவர்கள், அதுல இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் செயல்படுவார்கள். அந்த கொள்கையை தானே செய்வாங்கன்னு சொல்லிட்டே இருப்பார். This is the ideology that we are functioning என்று சொல்வார்கள். அதுக்கு ஏற்றவனமாக வேற கட்சி இருக்கும். அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க? அவங்க ஐடியாலஜி சொல்லிட்டு இருப்பாங்க. They will tell a different ideology because of their own thought. இதைத்தான் உலகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வசனத்தில் வாசிக்கக்கூடிய இந்த வேர்ல்டு சிஸ்டம் என்பது அவர்களுடைய கோட்பாடு என்ன? இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்பதை நீங்க ப்ரூவ் பண்ணோம். Prove it in any different ways. இதான் ஐடியாலஜி நம்பர் 1. என்ன ஐடியாலஜி? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். இதற்காக வழிமுறைகள் என்ன? அதை வகுத்து பார்த்தா என்ன வழிமுறைகள்? அவங்க ட்ரூத்தை டினை பண்ணணும், ட்ரூத்துக்குள்ள ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணணும், ட்ரூத்தை வந்துட்டு அவங்க டிஸ்டார்ட் பண்ணணும். they need to deny, they need to differ, they need to create doubt in the hearts of people, they need to distort the truth. இதை அவங்க கொண்டு போவாங்க. எப்படி கொண்டு போவாங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சப்தத்தை உலகத்திற்குரியவர்களாக அவர்கள் பேசுவார்கள், உலகத்தினுடைய சிஸ்டமாக பேசுவார்கள். they will come in an attractive way. ஈஸிலி அப்ரோச்சபிளா இருக்கும், ரொம்ப அப்ரோச்சபிளா இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நம்ம பாருங்க, நம்ம கற்பனைக்கு எண்ணுவதற்கும் நம்ம யோசிப்பதற்கும் மேலான முறையில தான் அவருடைய போதனைகள் காணப்படும் என்பதை நமக்கு இங்கே எடுத்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார். 3வது பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஏன் உலகம் செவி கொடுக்கும்? எப்படி உலகம் செவி கொடுக்கும்? ஏற்கனவே விழுந்து போன ஒருவன் விழுந்து போகக்கூடிய மற்றொருவனுக்கு செவி கொடுப்பான். ஆல்ரெடி there are set of people who have given themselves to the world system.
ஆகவே அந்த நபர் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு செவி கொடுப்பாங்க. இதை பார்த்து மற்றவர்கள் இருப்பார்கள், அவங்களும் செவி கொடுப்பார்கள். இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இதே இந்த ஐடியாலஜி வந்து நீங்க உலகத்துல இருக்கின்ற எந்த அமைப்புக்கும் நீங்க பாருங்க, எந்த கட்சிக்கு வேணா நீங்க பிராக்டிகல் அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க கேட்டு பாருங்க, வை டு யூ சப்போர்ட் திஸ் பர்டிகுலர் பார்ட்டி? அவங்க சொல்றக்கூடிய அவருடைய ஐடியாலஜி என்று சொல்வார்கள். சரி, அவருடைய ஐடியாலஜி. நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் ஐ வாஸ் சப்போர்ட்டிங் டு டிஃபரெண்ட் ஐடியாலஜி. அப்ப இதுக்கப்புறம் ஏன்? பிகாஸ் ஐ ஐ ஹவ் சீன் தேர் ஐடியாலஜி அண்ட் ஐ ரெஸ்பெக்டட் டு தேர் ஐடியாலஜி அண்ட் வாண்டட் டு ஃபாலோ தெம். இந்த ஐடியாலஜி அவங்க கொண்டு வரக்கூடிய சிஸ்டம், அவர் கொண்டு வரக்கூடிய அமைப்பு, இதை நான் பார்த்தபொழுது எனக்கு ஏற்புடையதாக தோன்றியது. நான் இவர் நம்புகின்றேன். இதே மாதிரிதான் இன்னைக்கு இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த காலங்களில் இருக்கின்றது. அவர் எப்படிப்பட்டவர்கள்? உலகத்திற்குரியவர்கள், உலகத்திற்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகத்தினுடைய அமைப்பு, அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய கொள்கையை வைத்துக் கொண்டு உலகத்திற்குள் பிரசங்கிக்கிறார்கள், சபைக்குள் பிரசங்கிக்கிறார்கள். இதை கேட்ட நடுநிலைவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், they are the people who are unbiased. அவங்க எப்படி? they are the cat of the world. இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, இப்படி இருந்துக்கலாம். they will fall easily to the prey as a prey. அவர்கள் எளிதாக இதற்குள் விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? உலகத்தினுடைய சத்தமாக இருக்கிறது. ஆனா 6வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடியது, ஆனா நாங்க தேவனால் உண்டானவர்கள். நாங்க யாருங்க? தேவனால் உண்டானவர்கள். இரண்டாவது, தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். உலகத்தில் இருப்பவன் அல்ல, உலகத்தில் இருக்கின்ற சிஸ்டம் ஃபாலோ பண்றான். நாங்க we belong to God. We the apostles have an apostolic authority. நாங்க அப்போஸ்தலராக இருக்கக்கூடிய எங்களுக்கு அப்போஸ்தலருடைய அதிகாரம் ஒன்று உண்டு. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் நாங்கள் செயல்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் தேவனை அறிந்தவர்கள். we know God. we know the counsels of God. we know the words of God. we have practically experienced the life principles, practices of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய கோட்பாடு, அவருடைய நடைமுறையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதனாலே நாங்க வேறுபட்டவர்கள், நாங்கள் வித்தியாசமானவர்கள். அதே கடைசியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. ஏன் எங்களுக்கு செவி? சிலர் நாங்க போதிக்கிறதுக்கு ஏன் சிலர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க? தேவ வார்த்தை நாங்க போதிக்கும் பொழுது ஏன் மறுப்பு தெரிவிக்கிறாங்க? Because they do not belong to God. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும். இதை கன்க்ளூஷன் சொல்றாரு. பை திஸ், அவனுடைய சோர்ஸ் என்ன, அவனுடைய ஐடியாலஜி என்ன, அவனுடைய தாட் ப்ராசஸ் எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது, அவனுடைய கொள்கை என்ன, அவனுடைய கோட்பாடு என்ன, அவன் எங்கே இருந்து எவற்றை கொண்டு வந்து எதை மறுப்பு தெரிவித்து எந்த புதிய யுக்தியான சிந்தனைகளை கொண்டு வருகிறான் என்பதை பாருங்க. இதனாலே by this you will know who has the spirit of truth and the spirit of distortion. யார் சத்திய ஆவி உடையவன் என்பதை குறிப்பிட்டும் யார் பொல்லாத ஆவி உடையவன் என்பதை குறிப்பிட்டும் நீங்கள் இதனாலே அறிந்து கொள்ள முடியும் என்பதை காண்பிக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் and the spirit of error. பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய இந்த சத்தம் எதனால உண்டாகிறது என்பதை நீங்க அடையாளம் கண்டுகொள்வதற்கு அப்போஸ்தலனாகிய யோவான் கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளை தான் நாம் இன்றைக்கு பார்த்தோம். we need to have the discernment. there is a call for discernment. நாம் பகுத்து பார்த்திருக்க வேண்டிய ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை நாம் கிறிஸ்துவியலை பற்றியிருக்கின்ற சத்தியத்தின் மூலமாக கண்டறிய வேண்டும். any truth that deviates from the true doctrine of Christ is false truth. with underlying கிறிஸ்துவை பற்றி இருக்கின்ற உபதேசத்திலிருந்து சற்றேனும் விலகக்கூடிய எந்த சத்தியமானாக இருந்தாலும் சரி, எந்த பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அது பொய், அது கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசம் என்பதை நீங்க முத்திரை குத்திக்கலாம். You can just say that it is not of God, it is of the world. அதைத்தான் சொல்லும்போது 5வது வசனம், உலகத்துக்குரியவர்களை பேசுகிறாங்க. உலகத்துக்குரியவர்கள் அவர்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு செவித்துணவுள்ள இருதயமாக, அவர்களுக்கு காதுகள் தங்களுக்கு இனியதாக தோன்றக்கூடிய பிரசங்கிமார்கள் அவர்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? they will listen to them. அவங்களுக்கு அதை தான் கேட்பாங்க. ஆனா நாம் தேவனாலே பிறந்தவர்கள், நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நாம் we belong to God. we have overcome them. நாம் கலங்க வேண்டிய அவசியம். நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் வெற்றி பெற்றவராக இருக்கிறார். நமக்குள் வாசம் செய்யக்கூடியவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். he that is in us is greater than the one he is in the world. ஆக இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியம் லைஃப் ஆஃப் டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவுள்ள ஒரு வாழ்க்கை.
டெஸ்டிங் த ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை நாம் பகுத்தறிந்து நிதானித்து பார்க்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.